இப்ப 4வது பார்ட்டுக்கு வந்துட்டோம். என்ன சொல்றாரு? 16ஆம் வசனம். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பாருங்க, இப்ப ஏசி எதுக்கு மறுபடியும் ரிப்பீட் பண்றாருன்னு நமக்கு வரும். ஏற்கனவே நீர் வார்த்தைகளை கொடுத்தேன்னு சொன்னாரு, அது வேற. வார்த்தையை கொடுத்தேன் என்று சொன்னது வேற என்று பார்த்தோம். இப்ப ஏசி ஏற்கனவே இப்பதான் சொன்னாரு. முந்தின பார்ட்ல என்ன பேசினாரு? அவர்கள் உலகத்தான் அல்லன்னு சொன்னவர் மறுபடி 2-3 வசனம் கழிச்சு மறுபடி எதே பேசுறாரு? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பாருங்க, மறுபடியும் எம்பசைஸ் பண்ணி பேசுறாரு. நல்லா கவனிங்க. இது ஏன் மறுபடியும் இயேசு ரிப்பீட்டடா பேச அவசியமா? ஏற்கனவே தான் அதைத்தானே சொல்லிட்டாருன்னு நம்ம நினைப்போம். இப்ப என்னத்துக்கு பிதா கேட்டுக்கிட்டு தானே இருந்தாரு, இப்ப என்னத்துக்கு மறுபடி பேசுறாரு என்றால், முதல்ல பேசினது he was focusing towards us, நமக்கு அதை புரிந்து கொள்ளும்படியாக சொன்னாரு. எதுக்காக? நான் வார்த்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அவர்கள் உலகத்தான் அல்ல என்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இயேசு, பிதாவே உன் வேலை வந்தது என்னை மகிமைப்படுத்தும் என்று யோவான் 12ஆம் அதிகாரத்துல பேசும் பொழுது வானத்திலிருந்து சத்தம் வந்துச்சு, உம்மை மகிமைப்படுத்தினேன்னு இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அந்த வார்த்தை யாருக்காக வந்துச்சுன்னு சொல்றாரு? வானத்துல இருந்து இவர் பிதாவை நீர் குமாரனை மகிமைப்படுத்தும் வேலை வந்ததுன்னாரு. வானத்திலிருந்து பதில் வந்துச்சு, உம்மை மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன்னா இப்ப யாருக்காக வந்திருக்கணும்? இயேசுக்காக தானே பதில் வந்திருக்கணும். ஆனா இயேசு சொல்றாரு, இது இந்த வார்த்தை என் நிமித்தம் வர்றதில்ல, அது உங்கள் நிமித்தமே அந்த வார்த்தை வந்துச்சுன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்போ அது பர்பஸ் பிஹைண்ட் இட்ட ரொம்ப இயேசு நிதானிக்கிறார். எனக்கு வரல, எனக்கு தெரியும் என்ன அப்பா எப்பவும் செவி கொடுக்கிறவர், நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன், அவர் என்னை மகிமைப்படுத்துகிறார், எனக்கு தெரியும், எனக்கு புதுசா கத்துக்க வேண்டியதில்லை. இந்த வார்த்தை வானத்திலிருந்து தொனித்தது, உம்மை மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று வானத்திலிருந்து பிதா சொன்ன காரியம் என் நிமித்தம் அல்ல, அது உங்களுக்காக. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இங்கே பிதா மகிமைப்படுத்தப்படுகிறவர் இங்கே நம்மத்திலே இருக்கிறார், அவர் குமாரனாய் இருக்கிறார் என்பதை யார் அறிந்து கொள்ளணும்? இயேசுவோடு இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளணும் என்றுதான் அந்த சத்தம். இப்பயும் அதே மாதிரி தான். இப்ப இந்த இடத்துல முதல்ல சொன்னாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்லன்னு சொன்னது யார் புரிஞ்சுக்கணும்? சபை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் புரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக தான் அந்த வார்த்தை இயேசு பிதா கிட்ட பேசி, அந்த வார்த்தை பேசின வார்த்தையை ஆவியானவர் மூலமாய் யோவான் மூலமாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இயேசுவே அவர்களுக்கு தெரிய வேண்டும். என்னது? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆகவே உலகம் பகைக்கிறது என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆச்சரியப்பட தேவையில்லை. நான் எவ்விதமாய் உலகத்தான் அல்ல அவ்வளவாய் அவர்களும் உலகத்தானாய் இராதபடி இருக்கணும், அதை அவர்கள் புரிந்து கொள்ளணும். இப்படி இருக்கும் பொழுது தீமை அவர்களுக்கு நேரிடும், அந்த தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும். இப்ப என்ன சொல்றனா, இப்ப பிதாவிடத்திலே டைரக்டா இவர் பேசுறாருன்னா ஒரு கன்ஃபர்மேஷனாக பேசுகிறார். ஐயா, அவர்கள் உலகத்தார் அல்ல, ஒரு டிக்ளரேஷன் மாதிரி, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி பேசுறாரு. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார் அல்ல என்று இயேசு பிதாவினிடத்துல அவர் ஒரு கன்ஃபர்மேட்டிவ் வேவாக இங்க பேசிக்கொண்டிருக்கா. ஏன் அப்படி பேசினான்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தான் அவர்கள் உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா இப்ப இந்த 18ஆம் வசனத்துல சொல்ல வர்றாரு, ஏன்னா நீங்க என்ன உலகத்துல தானே அனுப்புனீங்க, நான் பரலோகத்து ஆளு, நான் யாரு? பரலோகத்தின் வித்து, பரலோகத்திலே இருக்கிறது, பரலோகத்திலிருந்து நான் வந்தவர். இயேசு மத்த பரிசேயர் மத்த எல்லா ஜனங்களையும் பார்த்து பேச, நீங்கள் பூமியில் இருந்து உண்டானவர்கள், நான் பூமியில் இருந்து உண்டானவன் அல்ல, நான் உயர்வில் இருந்து வானத்தில் இருந்து வந்தவர்னு சொன்னேன்.
சரிதானா? நீங்க பூமியில இருந்து உண்டாவனாங்க பூமிக்கு திரும்பிங்கன்னு சொன்ன. இப்ப இயேசு எம்பசைஸ் பண்ண வர்றாரு 18ஆம் வசனத்துல படிங்க. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். பாருங்க, இப்ப எதுக்காக இயேசு பிதா கிட்ட அந்த விதமா பேசுறாருன்னா, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர்கள் எங்க இருக்கிறாங்க? அவர்களுடைய சிட்டிசன்ஷிப்பே பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருந்து இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறேன். எவ்வளவு சாலிடா இயேசு பேசிக்கிறார் பாருங்க. ஐடென்டிட்டியை வச்சு பேசுறாரு. இவர்கள் நாட் அட் ஆல் பிலாங் டு திஸ் வேர்ல்ட். என்ன பரலோகம் அனுப்பினீங்கல்ல, அதே மாதிரி இவர்களும் பரலோகத்திலே உன்னதங்களில் அவரோடு உட்கார வைத்த தேவன் நம்மை உன்னதத்தின் குடிமகனாக வைத்து கொண்டு அந்த உன்னத குடிமகன்களை உலகத்துக்கு நான் அனுப்புகிறேன். உலகத்துல விட்டுட்டு வரேன்னு சொல்லல. நான் உலகத்தில் நீர் என்னை அனுப்பினது போல நான் இவர்களை அனுப்புகிறேன். உலகத்துல தான் இருக்கிறோம், அப்புறம் என்னத்துக்கு அனுப்பணும்? உலகத்துல இருக்கிறோம், ஆனா உலகத்தான் அல்ல, நீங்க பரலோகத்து ஆளே. ஆகவே தான் பரலோகத்திலிருந்து அனுப்புறேன்றார். இப்ப நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்னு சொல்றது வேதம். இயேசு என்ன சொல்றாருன்னா, ஏன் இயேசு பரலோகத்திலிருந்து வந்தது போல நீர் என்னை உலகத்திலே அனுப்பினது போல நானும் அவர்களை பரலோகத்து ஆளுன்னு சொல்லிட்டு அவர்களை பரலோகத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்புறேன். பூமிக்கு வெளிச்சமாய் பூமிக்கு உப்பாய் இருக்கும்படி நான் அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டியை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். இதை எம்பசைஸ் பண்றதுக்காக தான் அவர் பிதாவின் இடத்துல கன்ஃபர்மேட்டிவாக அந்த வார்த்தையை செகண்ட் டைம் பேசினதை நீங்க நல்லா புரிந்துக்கணும். 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இப்ப அவங்க they belong to heaven. அவங்க பரலோகத்து வாசியா இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, தேவனை யாரும் தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தரா இவங்க நடக்க எல்லாவற்றிலும் இருங்க. சோ அப்ப அந்த ஐடென்டிட்டியை உரியவர்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். சோ அந்த இதை எப்படி பண்ணணும்னா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியம். அதுல வசனத்துல எந்தவித குறைபாடு இல்லை. அது பொய்யை உரையாது. அதுதான் சத்தியம். அது நிறைவேறும். அது மாறாதது, அழிவில்லாதது. அந்த வார்த்தையினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பாருங்க, முதற் பலன் என்று வேதம் யாரை குறித்து சொல்லும் என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் முதற் பலனாய் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டார். முதற் பலனாக இப்ப நம்மையும் முதற் பலன்களாக்க, நம்ம செகண்ட் ஃப்ரூட் இல்ல, நம்மையும் முதற். அப்ப ஈக்குவல். அப்ப தேவனை இவ்விதமாய் பரிசுத்தமாக்குறதுன்னா அது சத்தியம். இந்த சத்தியம் சொல்லி கொடுத்து இந்த சத்தியம் தான் அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்ற. அதனால என்ன சொன்னாரு? நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சரிதானா? அப்போ சரி, இப்படி என்ன செஞ்சாரா? நம்மை ஜெனிப்பித்தார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 15 படிங்க.
சத்திய ஆவியாகிய ஆ, அவர் வரும்போது ஆ. சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். பாருங்க, சத்திய ஆவியானவரை அனுப்புங்க. நான் வந்துடுவேன். இவங்களை தனியா விட்டுட்டு வந்துடக்கூடாது. இவங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் வேணும். அவர் சத்திய ஆவியாகியவர். அவர் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறவர். அதனால சத்திய ஆவியானவர் வந்து சகல சத்தியத்திற்கு எதற்குன்னா முதற் பலன்கள் ஆவதற்கு. அவரோடு நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு சத்திய வசனத்தினாலே நம்மை நடத்துவார், ஜெனிப்பித்தார். சரிதானா? அப்போ ஆவியானவரும் அந்த சத்தியத்தை எல்லாம் சொல்லிப்பாரு. நான் சொன்னது எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டி சகல சத்தியத்தில் உங்களை போதித்து நடத்துவார். அப்போ அந்த இவங்க இங்க வந்திருக்கிறாங்களே, பூமிக்கு வந்திருக்கிறாங்களே, இவர்களை இருளுக்குள்ள நான் அனுப்புகிறேன். வெளிச்சமான பாத்திரமா இவர்களை அனுப்புகிறேன். இவர்கள் பரிசுத்தவாத்தை காத்து கொண்டவர்களாக, தெய்வத்தின் முதற் பலன்களாக, ஆவியானவராலே சகல சத்தியத்திற்குள்ளாக அவங்க இருக்கிறவர்களாக அவர்கள் ஆமா இருக்க வேண்டும். ஏசாயா 53:11 மிடில் இருக்க போர்ஷன் மட்டும் படிங்க. ஏசாயா 53:11. என் தாசனாகிய நீதிபரர். யாரு? குமாரனாகிய கிறிஸ்துவ குறித்து சொல்ற. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். அநேகரை நீதிமான். ஏன் சத்தியம் தெரியணும்னா, ஏன் சத்தியத்தினால பசுத்தமாக்கணும்னா, இந்த அறிவு நம்மை அநேகரை தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமானாக்குவார். நீதி, பரிசுத்தம் எல்லாமே எதனால உண்டாகிறது? இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியத்தை சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம். அப்ப அந்த சத்தியத்துக்குள்ள நம்ம இருக்கணும் என்று தேவன் விரும்பினார். சரி, 18ஆம் வசனம் படிச்சிட்டோம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல அவர்களும் உலகத்தில் அனுப்புகிறேன். அப்போ அதே வேலையை இயேசு இந்த விதமா சொல்லிட்டு, இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட தம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் ஆக்கப்பட்டு இருக்கணும். அப்போ அதுக்காக சத்திய வசனத்தினால ஜெனிப்பித்தார். இன்னமும் சத்திய ஆவியானவரை துணை வைத்து இன்னும் இவர்கள் எப்படி வரணும்? பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா, ஏற்கனவே பரிசுத்த வித்தாக ஜெனிப்பித்து குழந்தை பெத்து போட்டிருக்காரு. சத்திய வசனம் நம்மளை எப்படி போட்டிருக்குது? தம்மை பெற்ற அறிவினால் நீதிமானாய் பரிசுத்த குழந்தையாய் பெற்ற பிள்ளைகள் இவர்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். நீதி உள்ளவர்கள் இன்னும் நீதி அடையணும். ஆகவேதான் தேற்றரவாளன் அனுப்புங்கன்னு ஜெபித்துட்டு போனார். ஜெபித்து இந்த சத்திய ஆவியானவர் என்ன செய்யறாரு? நம்மை சகல சத்தியத்தினூடாய் சகல பரிசுத்தத்தினூடாய் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடையும்படியாக நடத்துகிறார். சரி, அடுத்த வசனத்துக்கு வருவோம். இது கொஞ்சம் நிதானிக்கவே கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான் இது. படிங்க 19. சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாரு? அவர்கள் சத்தியத்தினாலே தான் பரிசுத்தமாக முடியும். இந்த சத்தியத்தினாலே அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக்கப்படும்படிக்கு அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். இப்ப எப்படி அவர் பரிசுத்தமாயிட்டா நான் எப்படி பரிசுத்தம் ஆகுறது? ஏன் அப்படி அவர் சொல்றார்? அவர்கள் பரிசுத்தம் சத்தியத்தினாலே பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் பரிசுத்தமாக்குறேன். இயேசுக்கு பரிசுத்தம் குறைவா என்ன? உங்களில் யார் என்னை குற்றம் சாட்ட முடியும்? பரிசுத்தம், பாவம் இல்லாத ரத்தம், பரிசுத்தமாய் வாழ்ந்த ரத்தம் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு
மாம்சத்திலே வெளிப்பட்டும், அதுதான் சொல்ற, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு சிலுவையின் மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தவராயிருந்து, இயேசு he has went through all அவர் போய் அதை காண்பிக்கிறார். எப்ப ஒன்ன போலதான் நான் வானத்திலிருந்து வந்ததுனால பரிசுத்தமா இருக்கிறேன்னு நினைச்சிடாத. நான் மாம்சத்திலே வெளிப்பட்டு ஐ எம் fellow believer like you, ஒன்ன போல நான் இருக்கிறேன். இதன் மத்தியிலே உங்களில் யார் என்னை குற்றஞ்சாட்ட முடியும் என்று நான் வாழ்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். அதனாலதான் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிதல். இப்ப கூட இஷ்டத்துக்கு போயிருக்கலாம், எங்க போயிருக்கலாம், என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று கீழ்ப்படிதல். சோ அதை டெடிகேட் பண்ணி 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 அவருடைய அடிச்சுவடிகளில் நாம் நடக்கிறோம். அவரு போனார், என்ன போல பலவீனப்பட்டவர், என்னை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கும்படிக்கு தான் நான் என்னை என்ன செய்றேன், பரிசுத்தம் ஆக்குகிறேன். என் கூட இருக்கிறவர் பரிசுத்தமா இருக்கிறாரு. நான் பலவீனன், நான் மாம்சம் என்று சொல்லாதபடி அவரும் மாம்சமாகி அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகத்தின் பாத்திரத்தை, பரலோகத்தின் டைட்டில அவர் ஃபுல்ஃபில். நான் பரலோகத்திலிருந்து வந்தவர், இருளில் வந்தார். ஆனா என்ன செய்ய முடியாது, இருள் சபையை மேற்கொள்ளாது, பாதாளத்தின் வாய் அதை மேற்கொள்ளாது. உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகம் என்னை மேற்கொள்ளாது. நான் இருளுக்குள்ளாய் இருந்தால் இருள் என்னை மேற்கொள்ளாது. ஆகவே அவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாகவே இருக்கும்படிக்கு நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். சரிதானே? 1 கொரிந்தியர் 1:2 படிங்கன்னா அங்க என்னது, கிறிஸ்து இயேசுவுக்குள் படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய போதும். பாத்தீங்களா, இங்க என்ன சொல்லி இருக்குது, ஏற்கனவே பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்ட உடனே 100% ஹோலினஸ். அங்கே கரை திரை பிழை ஒன்றும் இல்லாம பரலோகத்துக்கு டிக்கெட். எப்பன்னா இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்ட அந்த வேளையில sanctified. 1 கொரிந்தியர்ல தானே இப்ப படிச்சோம். அதே அதிகாரம் 31 படிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். எனக்கு ஞானம் யாரு தருமோ அவர்தான். ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நீதி யாரு? அவர்தான். மீட்பு யாரு? ரட்சிப்பு யாரு? ரட்சிப்பே அவர்தான். என் மீட்பர் அவர். பரிசுத்தம் யாரு? அவர். வெறும் மீட்பின் மீட்கப்பட்டிருக்கீங்க எல்லாம் நம்ம சொல்லிடுவாங்க. என்னன்னா, நம்ம ஆண்டவரால பசுத்தம், நம்ம பசுத்தம் ஆகல, நீதிமான் ஆண்டவர் கழுவி நம்ம நீதிமான் ஆக்கிட்டார், பசுத்தம் ஆகலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை. இயேசுவின் ரத்தம் 100% நம்மளை குவாலிஃபை பண்ணிடுச்சு. எப்படி எனக்கு அவர் மீட்பாய் மாறினாரோ எனக்கு பரிசுத்தமாகவும் அவர் மாறினார். அவரால் நான் பரிசுத்தம் ஆக்கப்பட்டேன். அதைத்தான் நான் 1 கொரிந்தியர் 1:2 எப்படி சொல்றாரு, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாக்கும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற. பாருங்களா, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள். ஆனா நம்ம பூமியில இருக்கிறோம். இந்த பூமியில இருக்கிற நாம என்ன செய்யறோம், அந்த அறிவுல சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும்ன்ற அந்த ஸ்டெப்ல போகாம நம்ம என்ன செய்யறோம், அந்த அறிவு இல்லாததுனால என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கு பரிசுத்தமா
பிறந்த நாளிலே பரிசுத்தம் நீதி 100% we are qualified. அந்த ஸ்டேஜில் இருந்து நம்ம என்ன செய்யறோம்? பின் வாங்குறோம். ஏன்னா பழைய செத்த கிரியை, நான் பலவீனன், நான் மாம்சம், நான் ஜென்ம சுபாவம் உள்ளவன், இது என்ன செய்யுது? என்ன வலிக்கிக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் சத்தியம் என்ன செய்யுது? சத்தியத்தின் அறிவு. நீ பசுத்தமானவனப்பா. யூ டு நாட் பிலாங் டு திஸ் வேர்ல்ட். நீ பழைய ஆளுக்கல்ல, எல்லாம் புதிதாயின. இந்த சத்தியத்தை கேட்க கேட்க பரிசுத்தம் ஆள்ளவர்கள் ஆகும்படி அந்த அறிவுக்குள்ள போகாததுனால நீ சிறு பிள்ளையாய் இருக்கும் வரைக்கும் உனக்கும் வேலைக்காரனுக்கு வித்தியாசம் இல்லை. அதனால உன்னை அந்த ஃபால்ஸ்ஹுட் உன்னை மேற்கொண்டுச்சு. ஆனா இந்த சத்தியம் உன்னை அதுல இருந்து உன்னை லிபரேட் பண்ணி, சத்தியம் விடுதலை பண்ணி உன்னை என்ன செய்யும்? இல்ல நீ இந்த ஆளு கிடையாது, யூ ஆர் நாட் அட் ஆல். ஓல்டு நேச்சருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை சத்தியம் கிளியர் பண்ணி 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 பரிசுத்தம் உள்ளவர்களா. அதை படிங்க மறுபடியும் 1 கொரிந்தியர் 1:2. கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டாச்சுல, அப்புறம் என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும். பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எப்படி? சத்தியத்தினாலே. சத்தியம் அந்த 100% பியூர். யூ ஆர் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். உங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டவர்கள். பட் இயேசு உன்னதத்திலிருந்து நம்மளை அனுப்பி இருக்கிறார். சோ இத புரிந்து கொள்ளணும். சரிதானே? ரோமர் 11:16. மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்தாமா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். இப்ப இயேசு ஏன் சொன்னாரு அவர்களுக்காக நான் என்ன பரிசுத்தமாக்குகிறேன்னு ஏன் சொன்னார்னா, அவங்க பரிசுத்தம் ஆவறதுக்கு நான் என்ன பரிசுத்தம் ஆவறேன்னா, முதற்பலனாகிய மாவு பரிசுத்தமாயிருந்தால் இயேசு குறித்து சொல்றாரு. முதற்பலனாகிய மாவு பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்தமா முழுவதும், அவரால் உண்டாக்கப்பட்ட சபை முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால், வேர் நம்முடைய வேர் யாரு? அஸ்திவாரம் யாரு? வேர் பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். கிளைகளும் பரிசுத்தம். எண்ணிலே நிலைத்திருந்தா நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பீர்கள். அப்போ அந்த பரிசுத்தத்துல நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்தமான கனிகள் வெளிப்படும்படி அவர்களுக்காக நான் என்னை நானே பரிசுத்தம் ஆக்குகிறேன். என்னென்றால் அவங்கள போல நானும் மாம்சத்தில் வெளிப்பட்டவன். நானும் கீழ்ப்படிதலுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும். தாழ்மையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவராகி. சோ இப்படி நான் இருந்தபடியே அவர்களும் அதுல ஈஸியா வர முடியும் என்று சொன்ன. நான் என்ன போல, நான் பரலோகத்தாளு, நான் மாம்சத்துல இருந்தாலும் எப்படி இருந்தேன்? இந்த மாம்சம் இன்னும் மீட்கப்படல, இதுக்கு பலவீனம் என்று நீ தூதன் முன்பு சொல்லாதே. என்னதான் இருந்தாலும் மனுஷன் தானே, அப்படி சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இயேசு சொன்னாரு, நானும் மனுஷன். இயேசு தாகமா இருந்தா, இயேசு பசி உண்டாயிற்று, இயேசு கண்ணீர் விட்டா. சரிதானே? அப்ப இயேசு அதைத்தான். அதனாலதான் நம்ம எந்த விதத்திலையும் சாக்கு போகுச்சு. எங்க நாங்க இன்னும் மாம்சத்தில் இருக்கோம், இன்னும் ஆவிதான் விடுதலை ஆக்கப்பட்டுருச்சு, இன்னும் சரீரம் மீட்கப்படல. ரைட். ஆனா அதே சரீரம், இந்த சரீரம் பழைய சரீரம் இல்ல, இது ஞான ஸ்நானத்துல அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம். இப்பொழுது எல்லாம் புதிதாகின. நான் சிலுவையிலே அறையுண்டவன், இப்பொழுது பிழைத்திருக்கிறது அவரால் நான் பிழைத்திருக்கிறேன்.
அப்போ இந்த நாலேஜுக்குள்ள நம்ம கடந்து வரணும். பலவீனம் தான் இப்படிதான், நோ, இல்லை. மாம்ச பலவீன் என்று நீ தூதன் முன்பு சொல்லாதே. இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாய் சபையை மேற்கொள்ளாது. பிசைந்தம்மா அவர் பரிசுத்தம். முதற் பலனாகிய மாவு பரிசுத்தம், பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். இந்த சத்தியம் என்னை பரிசுத்தமாக்குகிறது. இந்த நாலேஜ், இதுதான் நித்திய ஜீவன், இதுதான் ஜீவன், இதுதான் வாழ்வு, இதுதான் சோர்ஸ், இதுதான் ஜீவன். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை ஆவியானவர் சத்தியத்தினாலே உயிர்ப்பிப்பார். அது சாவுக்கு ஏதுவான சரீரம்தான், ஆனா அதை ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். அப்போ அந்த மரணம் ஜீவனால் விழுங்கப்படுகிறது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். அப்படிப்பட்ட சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். சரி, அடுத்தது எபிரேயர் 13:12 படிச்சிட்டோமா? படிக்கல. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நான் இன்னும் பரிசுத்தம் ஆக்குகிறேன்னு சொல்லி இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கினார். சரிதானா? எபிரேயர் 10:14 ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அதுல எங்கேயாவது குறைச்சல் இருக்கா? ஒரே சாக்ரிஃபைஸ் தான், finished. ஆவி ஆத்மா சரீரம் முழுமையையும் பரிசுத்தப்படுத்தினார். அந்த ஜீவன் அந்த சத்தியத்துக்குள்ள நம்ம இல்லாதபடினாலே நம்ம என்ன செய்றோம்? பலவீனம் என்று சொல்லி அந்த அறிவு இல்லாததுனால இப்படி போயிடும். அதனாலதான் தம்மை பற்றும் அறிவினாலே நீதிமானாக்குவார். சோ அந்த அறிவதே ஜீவன். சோ அந்த ஜீவன் இல்லாததுனால நம்ம லூஸ் பண்ணி என்ன செய்யறோம்? மாம்சம் தான், இப்படிதான் இருப்போம். கொஞ்சம் முன்னால 1000 பொய் சொன்னோம், இப்ப எப்பயாவது ஒண்ணு சொல்லுவோம். இல்லை, அவர் ஒரே பலினாலே நம்மை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறது தான் ஒரு காரியம். எப்படி விசுவாசிக்கிறோம் என்பது காரியம். எபிரேயர் 12:10 இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். பாருங்க, பரிசுத்தத்துல பங்கு, ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ். அவர்களுக்காக நான் என்னையே எங்க அப்பா பரிசுத்தர், அதனால நானும் பரிசுத்தர். இட் இஸ் அவருடைய நேச்சர் எனக்கு இருக்கிறது. அது இட் இஸ் நேச்சுரல். இட் இஸ் நேச்சுரல். நீ எப்படி நீதிமானா இருக்க, எப்படி பரிசுத்தமா இருக்குன்னு எங்க அப்பா பரிசுத்தர். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு பரிசுத்தர். சோ அந்த பரிசுத்தத்துல பங்கு. எங்க அப்பா பணக்காரனா, நான் பிச்சைக்காரனா? அப்ப பணக்காரனா அந்த பணத்துல அவருடைய சொத்துல எனக்கு பங்கு இருக்கிற மாதிரி அவருடைய பரிசுத்தத்துல எனக்கு வேணும். இயேசு மாம்சத்திலே இருந்து பரிசுத்தராய் இருந்தபடியே நாங்களும் அந்த பரிசுத்தம் பை ஃபெய்த் அதுல பங்கு பெறுகிறோம். சரிதானே? அப்ப அந்த பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாகும்படிக்கு
இது அதுல கொஞ்சம் சேட்டை கேட்ட நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் குறைஞ்சிச்சுன்னா தான் அடி போடுவார். அதைத்தான் சிச்சிக்கிறார். ஏய், என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, புரியலையா, உனக்கு மண்டையில ஏறலையா, அப்படி கொஞ்சம் சிச்சித்து அந்த நான் பாத்தியா என்ன பாத்தியா, நான் எங்கேயாவது கோவம் வருதா, எனக்கு எங்கேயாவது பெருமை வருதா, உனக்கே வந்துச்சு, போட்டு என்ன மாதிரி இரு அப்படி சொல்லி அந்த பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்ம இருக்கிறார். எபிரேயர் 12 எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக பாருங்க, நான் அவர்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆகும்படி என்னை பரிசுத்தமாக்குகிறேன்னு சொன்ன மாதிரி இப்ப இயேசு சொல்றாரு. கிறிஸ்து என்ன செய்ய நமக்காக. ஏன்னா இயேசு பிதாவுக்கு எல்லா விதத்திலும் உகந்தவரா தான் இருந்தாரு. இப்ப சொல்றாரு நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும். பாத்தீங்களா, இயேசு நமக்காகத்தான் அதை செஞ்சார். ஏன் சிலுவை பறியும் பேசாம வாய தரவாத ஆட போறது நமக்காக. சரிதானா? நம்மளும் மாம்சத்துல வெளிப்பட்டோம், மாம்சம் பலனும். இயேசு அப்படிதான் வந்தாரு. இயேசு சிலுவை வரையும் கீழ்ப்படிதல் இருந்துச்சு. இயேசு நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும். பாருங்க, அந்த இயேசு கொடுத்த காணிக்கை வாசனையான காணிக்கை. அப்போ நாம கொடுக்கிற காணிக்கை வாசனையான. அதனாலதான் அந்த கிறிஸ்துவின் இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பலியாய், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டுகிறோம். தம்மை சுகந்த காணிக்கையாக பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படின்னா, இந்த மெத்தடாலஜி பிகாஸ் ஆஃப் லவ். நமக்காக அவர் தம்மை பிதாவுக்கு சுகந்த வாசனையான பலியாக காணிக்கையாய் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தார். என்ன போலதானே என் பிள்ளைங்க இருக்கணும். அதனாலதான் இயேசு என்னன்னு சொல்லி இருக்கு, நம்முடைய மூத்த சகோதரர் நானும் என் பிள்ளைகளும் என்று இயேசு சொல்கிறார். அப்ப எவ்வளவு தூரம் நம்முடைய ஐடென்டிட்டியை செப்பரேட்டே பண்ண மாட்டாரு. நீங்க அடுத்த வால்யூமுக்கு போனீங்கன்னா அங்கதான் தெரியும் அவரு எவ்வளவு ஆழமா போயிட்டாருன்னு. அப்படியே போய் கொண்டு போயிட்டு அவ்வளவு உன்னத நிலைமையில நம்மளை கொண்டு போய் வைத்து இயேசுவின் ஜபம் அப்படி மகிமையாய் இருந்தது. சரிதான? கடைசி பாயிண்ட்டுக்கு வரப்போறோம். 20ஆம் வசனத்துக்கு வருவோம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, நிறைய வேண்டுதல்களை வந்துச்சு. சரிதானே? கிட்டத்தட்ட நான் இதுவரைக்கும் மொத்தம் இந்த அதிகாரத்துல மொத்தமே 6 வேண்டுதலை தான் நான் பார்க்கிறேன். வேண்டுகிறேன் என்று சொல்லி 6 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. சரிதானா? அதுல முதல் 3 பாயிண்ட் எல்லாரும் என்னை விசுவாசிக்கிற எல்லாருக்காகவும் நான் நினைக்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்றாரு. 2வது 3 பாயிண்ட் இன்னும் வரல. அது இனிமேதான். இவ்வளவு நேரம் நம்ம கிட்டத்தட்ட 4th வால்யூம் வர வரைக்குமே முதல் 3 வேண்டுதல்லாம் தான் வச்சிருக்காரு. சரிதானா? அதுக்கப்புறமும் 3 வேண்டுதல் போகுது. சரிதானா? இப்ப இந்த வேண்டுதல்கள் எல்லாம் நல்லா கவனிக்கணும். இதில் தான் ஜப முறையை நம்ம புரிந்து கொள்ளணும். நாம கிறிஸ்தவ சமுதாயத்தின் வேண்டுதல் முறைகள் என்ன, ஜப வேண்டுதல்கள் என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இயேசு வைத்திருக்கிற இந்த அதிகாரம் முழுவதுமாய் இயேசு தன் ஜபத்திலே வைத்திருக்கிற இந்த 4-5 பார்ட்டா பிரிச்சு சொல்லிக் கொடுக்கிறோமே, இதுல எழுதப்பட்ட எல்லா வேண்டுதலும் நத்திங் இஸ் கார்னல். ஜென்ம சுபாவத்தோடு கூட ஜென்மத்துக்காக என்று எந்த விண்ணப்பமும் வைக்கல. கார்னல் மைண்டோட எதையும் செய்யல. ஆனா நம்ம கிறிஸ்துவம் இன்னைக்கு ஜபம்னு வருகிறது எல்லாமே உலகம் சார்ந்ததா இருக்கிறது. எய்தர் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சொந்தக்காரங்களுக்கு, என் சபைக்கு, என் ஊழியத்துக்கு.
ஏசு ஜெபத்துல, இந்த ஜெபத்துல அவங்க அம்மாவை விட்டுட்டு வரேன், எங்க அம்மாவை கொஞ்சம் பாத்துக்காங்கன்னு சொல்லி தெரிச்சிருக்காங்க. என் சகோதரரெல்லாம் விட்டுட்டேன், சொந்த பிள்ளை, ஓன் பிளட், அவங்க வீட்டுல நான் சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த, அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னாரா? அவங்க அம்மாவை, இல்ல சீசர்களுக்கு பட்னியா கிடப்பேன், என்ன நான் இருக்கும் போதே வரிய கொடு, நான் ஏதோ மீனை பிடிச்சிட்டு வாடான்னு சொல்லி வரிய கொடுத்துட்டேன், நான் போன பிறகு இவனுங்கெல்லாம் வரி எப்படி கட்டுவான், என்ன தேவை பேசினாரா? ஏசு எந்த விதமான வேண்டுதலையும் செல்ல. அவர் எல்லாமே அவங்க ஒன்றா இருக்கணும், அவர்கள் நம்மோடு நம்ம போல இருக்கணும், இப்படி சொல்லி 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 இயேசு அந்த இட்டர்னல் சார்ந்ததா தான் பேசுறாரே தவிர எந்த விண்ணப்பமும் நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி எதுவுமே கார்னல் மைண்டோட உலகம் சார்ந்த காரியத்துக்காக மாம்ச சுபாவத்துக்கான வேண்டுதலை வைக்கல. ஏன் இயேசுவோட ஜெபம் உரிச்சு கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுக்கணும்? ஏசு என்னமோ பண்ணிட்டு போனாருன்னு நாங்க என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படித்தானே போகணும். என்னத்துக்கு இயேசுவின் ஜெபம் எழுதப்பட வேண்டும்? யோவானுக்கு எப்படி அது தெரியும்? இல்ல இயேசு சொல்லிட்டு போனாரு, நான் இதை தாண்டா ஜெபம் பண்ணேன், எழுதி எல்லாருக்கும் கொடுங்கடான்னு சொல்லிட்டு போனாரா? இயேசு ஜெபித்ததை ஆவியானவ யோவானின் மூலமாக உரித்து காண்பித்திருக்கிறார். இயேசு ஜெபித்தா இப்படிதான் ஜெபிப்பாருன்னா இயேசுடைய பிள்ளைங்க எப்படி ஜெபிப்பாங்க? அதை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி ஜெபிக்குது, என்னத்துக்காக வர்றோம், எதுக்கு உபவாசம், எதுக்காக ஓட்டம் சாட்டம்? இயேசு நான் இவ்வுலகத்துக்காய் வேண்டிக் கொள்ளவில்லை. சரிதானா? அப்போ 11ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு? அவர்கள் நம்மை போல ஒன்றா இருக்கும்படி காத்து கொள்ளுங்க. நானும் நீங்களும் ஒன்னா இருக்கோம் பாத்தீங்களா, அது மாதிரி அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும். இயேசுடைய வேண்டுதலை கொஞ்சம் பார்த்துருவோம். சரிதானா? அவர் காரணம் என்னென்ன வேண்டுதல் பண்ணாருன்னு பார்க்கணும்ல. அந்த வேண்டுதலை பார்க்கும்போது சொல்றாரு, நான் அவர்களை போல, அவர்கள் நம்ம போல ஒன்னா இருக்கணும். நம்ம இதுக்காக என்னைக்கு ஜெபிக்கிறோம்? 40 நாள் உபவாசம், 26 நாள் உபவாசம், எழுப்புதல் உபவாசம், அந்த ஜபம் இந்த ஜபம், என்னைக்கு ஒன்னா இருக்கணும்னு ஜபிச்சிருக்கோம்? ஏசு ஜபம் பண்ணாரு, அந்த பாயிண்ட் பிரேயர் பாயிண்ட் ஒன்றும் சரியில்லையா? இது ஒரு பாயிண்டா என்ன? எங்களுக்கு இருக்குது பாயிண்ட், 40 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கிறோம். அந்த அந்த கவுன்சிலருக்காக, அவருக்கு கீழே இருக்கிறவருக்காக, அந்த எல்லைக்காக, வட்டாரம், மாவட்டம், எங்க மாநிலம், என்னெல்லாமோ போட்டு வச்சிருக்கிறாங்க. பார்க்கணும். அடே அப்பா, தலையே சுத்திரும். இப்ப இந்த வாரத்தில் கூட ஏதோ ஒரு ஜபம் பண்ணாங்க, என்னத்தையோ பார்த்தேன். சரி, இப்படிலாம் ஜபம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஐயோ சிரிப்பே வந்துடும், அந்த மாதிரி அளவுக்கெல்லாம் ஜபம் பாயிண்ட்லாம் இருக்குது. சரி, ஏசு சொல்றாரு பாருங்க, ஏசு ஜெபித்த வேண்டுகிறேன்னு ஏசு ஜெபித்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? நம்ம போல ஒன்னா இருக்கணும். நம்ம இந்த பாயிண்ட் எல்லாம் விட்டுருவோம், நமக்கு எங்கேயோ போக்கஸே எங்கேயோ போயிடும். சரிதானா? எவ்வளவு ஆழமா இயேசு அது முக்கியப்படுத்தி பேசியிருப்பாரு. சாக போறாரு, கொஞ்ச நேரத்துல தூக்கு போறாங்க அவரை சிலுவையில. இயேசு கடைசியாய் ஜெபித்த வேலை, நான் உம்மிடத்துல வர்றேன், விட்டுட்டேன், இனிமே வந்துடுறேன், அதனாலதான் அப்படி பேசுறேன். சரிதானா? அப்புறம் என்ன சொன்னாரு? 15ஆம் வசனத்துல, உலகம் அவர்களை பகைக்கிறது. ஏன் பகைக்குன்னா, அவங்க நம்மள மாதிரி உலகத்தான் கிடையாது ஆண்டவரே, அது அவங்க தெரியும். அவங்க அந்த மாதிரி நடக்கும் பொழுது உலகம் பகைக்கத்தான் செய்யும். உலகத்தான் அல்லாதவர்களாய் நடக்கும் பொழுது உலகம் அவர்களை பகைக்கும். அந்த தீமை நின்று அவர்களை காத்துக்கங்க. சரிதானா? அதனாலதான் நம்மளுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு. எங்களை தீமை நின்று, சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம்? உலகத்துல இருக்கிறோம். உலகத்தானா இல்லாம இருக்கிறனாலதான் உலகம் நம்மை பகைக்கும். சரிதானா? 17ஆம் வசனத்துல, சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும்னு வேண்டிக்கிட்டாரு. இந்த 3 விண்ணப்பத்தையும் நம்ம என்ன இந்த மாதிரிலாம் விண்ணப்பம் பண்றோமா என்ன? எப்படி தீமை நின்று வளர்த்துக்கங்கன்னு வேணா பண்ணியிருப்போம்.
ஆனா சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்கிற வேண்டுதல். அப்ப இயேசுவின் வேண்டுதல் விண்ணப்பம் லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்களா? கார்னல் மென்டாலிட்டியே கிடையாது. அந்த ஐடென்டிட்டியில இருக்கணும். அவங்க ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணிடக்கூடாது. பரிசுத்தமாக்கும் சத்தியத்தினாலே. அப்புறம் 3 அடுத்த வால்யூம்ல பேசிக்கலாமான்னு நினைக்கிறேன். அடுத்த 3 பாயிண்ட் அடுத்த வாரத்துல பார்த்துக்கலாம். வேண்டுதல்கள் அப்படி இருக்கிறது. சோ இயேசுவின் வேண்டுதலை போல நாம வேண்டுகிறவர்களாய் இருப்பது அவசியம். சரி, நான் அந்த பாயிண்ட மட்டும் சொல்லிடுறேன். அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றா இருக்கணும்னு வேண்டுறார். இது எங்கேயாவது நம்ம ஜெபிக்கிறோமா? ஏன் இயேசு அந்த விதமா ஜெபித்தாரு? அப்புறம் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களா இருக்கணும்னு ஜெபிக்கிறார். அப்புறம் நான் எங்க இருக்கணும், அங்க எங்க பிள்ளைங்களும் பரலோகத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் யார், என் நீர் உலக தோற்றம் முன்பாய் எனக்கு கொடுத்த மகிமை என் பிள்ளைங்க பார்க்கட்டும். நான் யாரு, எங்க அப்பா யாருன்னு தெரியணும் பிள்ளைக்கு. எங்க அப்பாவுக்கு ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. பிள்ளைங்களுக்கு தெரியணும் அப்பாவுடைய மகிமை. அங்க வந்து பார்க்கட்டும் என் பிள்ளைங்க. இப்படிதான் இயேசு ஜெபித்தார். விண்ணப்பம் எப்படி? இயேசுவின் விண்ணப்பங்களை பார்த்தீங்களா? நத்திங் இஸ் கார்னல் மைண்டட். விண்ணப்ப ஜெபம்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்றாங்க. அந்த அளவுக்கு போயிருச்சு. இப்ப எப்படிதான் இதெல்லாம் ஜெபிக்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ்வளவு சகிக்க முடியல சில நேரங்களில. சரி, ஆகவே நம்ம ரொம்ப கவனமாய் ஜாக்கிரதை. கிறிஸ்தவ சமுதாயம் இந்த ஜபங்கள் நம்ம சபையில கூட வச்சு ஜபங்கள்லாம் நடத்திக்குவாங்க மற்றவங்க வந்து. ஆனாலும் அநேகருக்குள்ள நம்ம காரியங்களை சொல்லி கொடுக்கலாம்னு சொன்னாலும் ஈஸியா அதை லிசன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த சிஸ்டத்துல ஊறிட்டாங்க. அவங்களுக்கு என்னதான் சொல்லி கொடுக்க போனாலும் விளங்கவில்லை. இப்ப நான் என்னத்தை சொல்லி கொடுக்குறேன்? எங்கேயாவது வெளியில இருந்து பேசுறேன்னா, இயேசுவின் ஜபத்தை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசியாச்சு. இன்னும் இருக்குது. என்னன்னா இயேசு விண்ணப்ப வேண்டுதல் செய்றேன்னு சொல்லி என்ன பண்ணாருன்னு பார்த்தோமா? நம்ம போல ஒன்றா இருக்கணும். ஏசப்பா ஆண்டவர் கேட்கிறேன், நம்ம போல பரிசுத்தமா இருக்கணும். நம்ம போல அந்த மகிமையில் அங்க வந்து என் கூட இருக்கணும். இப்படிதான் இயேசு வேண்டிக்கிட்டார். சரிதானா? அப்போ நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். நம்ம இப்ப வந்து நம்ம எழும்பி ஜெபித்து, ஆண்டவரே இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துல வேண்டுதல் ஜபம், விண்ணப்ப ஜபம் என்று சொல்லி என்னெல்லாமோ நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்ப ஆண்டவரே எங்களுக்கு புத்தியெல்லாம் தெளிஞ்சு உம்மை போல நாங்க ஜெபிப்போம். தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணுமே. தானியேல் போல. என்னைக்கு தானியேல் போல ஜெபம் பண்ணீங்க? தானியேல் என்ன பண்ணாரு தெரியுமா? தெரியாது. என்ன பண்ணாருன்னு தெரியாது. அவரை போல ஜெபிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? என்னன்னே புரியல. இயேசுவை போல ஜெபிக்கணும். அப்ப இயேசு என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சாதானே ஜெபிக்க முடியும். இவ்வளவு அழகாய் இயேசு உரித்து வைத்து எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால் நம்ம அதுல அநேகிட்ட போய் பாஸ்டர் மீட்டிங்ல போய் ஐயா இயேசு என்ன ஜெபம் பண்ணாருன்னு கேட்டா ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டாங்க. யோவான் 17ஆம் அதிகாரம்னு ஒருத்தரும் சொல்ல தெரியல. இயேசு என்ன ஜெபம் பண்ணாருன்னா வரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவேன்னு எப்படி சொல்லி கொடுத்தாருன்னு கேட்கல. என்ன ஜெபம் பண்ணாரு? பிதாவே உம்முடைய சித்தம் ஆக கடவுது. இயேசுவினுடைய ஜெபம்
உரித்து எழுதி வைத்திருக்கிறார் இந்த அதிகாரம். அதனாலதான் நம்ம போக்கஸை சரியா பண்ணி நம்முடைய ஜெப முறைகள் எல்லாம் மாற வேண்டும். நத்திங் இஸ் கார்னல் மைண்டட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ரெண்டாவது இதை தேடுங்கன்னு சொன்னாரா? இது தேடன்னு சொல்லல. முதலாவது ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்க, ரெண்டாவது இதை தேடுங்கன்னு சொல்லல. அதை தேடினாலே இது அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். தெரியுதுன்னா? சோ இப்படி அவ்வளவு காரியத்தை சரியாய் புதானித்துக்கணும். சரி, நம்ம எழும்பி ஜெபிக்க போறோம். நமக்கு பாரம் வர வேண்டும். சாதாரண இல்ல. கிறிஸ்தவ ஓட்டத்தை எல்லாம் நாங்க எப்படியோ ஓடி இருக்கிறோம். எங்களுடைய ஜெப ஓட்டத்தை நாங்கள் எப்படியோ ஓடி இருக்கிறோம். அப்படி இல்லை, உறவு சார்ந்து ஜெபிக்கணும் என்று இயேசு அந்த முதல் 10 வசனம் வரை அவர் உறவுக்குள்ள நெருக்கி நெருக்கி கொண்டு போறாரு. நீங்க தந்தவங்க, அதனாலதான் அவங்களுக்காக ஜெபிக்க போறேன். என்னுடையவை யாவும் உம்முடையது, உம்முடையவை யாவும் என்னுடையது. அப்படி உறவுக்குள்ள கொண்டு கொண்டு போகிறார். அந்த உறவுக்குள்ள வந்துட்டு தான் விண்ணப்பத்துக்கு நேராக போக ஆரம்பிக்கிறார். அப்போ இவ்விதமாக நம்ம ஜெபிக்கிற வேலையில நம்ம எந்த உறவுல இருக்கோம். ஆகவேதான் இயேசுவின் ஜெபம், வேதத்துல ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்ட எல்லா உவமைகளும் உறவு சார்ந்த உவமைகள். எல்லா ஜெப உவமைகளும் உறவு சார்ந்த உவமைகள். இயேசு உறவிலே நெருங்கி பிதாவின் சமூகத்திலே ஆழத்துக்குள்ள வந்த பிறகுதான் வேண்டுதல்களை வைக்கிறார். அதுவும் உறவை சார்ந்ததாய் இருக்கும்படி நம்மை போல ஒற்றுமையாய் இருக்க வேண்டும். என்னையே பச்சை மரத்துக்கு இந்த பாடு பட்ட மரத்துக்கு எவ்விதமாய் இருக்கும். ஆகவே அவர்களை தீமை நின்று காத்துக்கொள்ளும். அவர்கள் யார் என்று முதல்ல புரிந்து கொள்ளட்டும். சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம். தெய்வத்தை அறிவதே நித்திய ஜீவன். நான் ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூரணப்படுத்தவும் வந்தேன். அந்த அறிவு பரிபூரணம், பரிசுத்தமாக்கப்பட்டவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி அடையட்டும். Purpose behind the prayer. அப்போ இவ்விதமாக நம்முடைய ஜெப காரியங்களிலே நம்ம வந்து we are representing heavenly kingdom. பூமிக்குள்ள உங்களை அனுப்புகிறேன். பூமியில வச்சுட்டு போறேன்னு சொல்லல, பூமிக்குள்ள அனுப்புறேன். நீங்கள் உலகத்தான் அல்ல. யாரை போலன்னா இயேசுவை போல. இதெல்லாம் பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். எப்படிதான் இயேசு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போனாரு தெரியல. அவ்வளவு சாலிடா பேசின ஸ்டேட்மெண்ட். அதை யோசிச்சாலே முடியாது, அவ்வளவு கிரகிக்க முடியாத ஸ்டேட்மெண்ட். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. இந்த வார்த்தையை நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வார்த்தையை நபர்களுக்கு கொடுத்தேன். அவ்வளவு ஆழமான சரிதானா? சோ இப்படியாக கிறிஸ்தவ ஜனம், ஊழியர்கள், ஜெப வீரர்கள், யுத்த களத்திலே எழுப்புதலை நடத்துகிற தேவ ஜனம், தாசர்கள் இந்த எழுப்புதலுக்குள்ளாய் வர வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற உறவு. நத்திங் இஸ் கார்னல் ரிக்வெஸ்ட். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற, அதைத்தான் சொல்றாரு. இந்த உபத்திரம் ஏன் போகும் தெரியுமா? மேலானவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஜெப கூட்டம்லாம் நடக்குது. எப்படா இந்த வார்த்தையை பேசுவாங்களான்னு பாக்குறேன்.
பாட்டெல்லாம் வருது. என்னது? அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவா, சோர்ந்து போகாதே நீ ஆடணும்னு ஆசையா இருக்குது. சோர்ந்து போய் வந்திருக்கிறேன். இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு அழியிறோம். சோர்வே இல்லாதவன் கூட சோர்வுக்குள்ள வந்துருவான். ஏன்னா அப்பதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒழுங்கா நடந்துகிட்டு வந்துக்கிட்டுனா, நடக்க முடியாதவங்களெல்லாம் தூக்கி வச்சுக்கிறேன்னு நடந்துகிட்டு இருக்கவன் என்ன செஞ்சுட்டான்? அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டான். பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கிறிஸ்தவம் போயிட்டு இருக்குது. அதி சீக்கிரத்தில் இருக்கணும். அப்படியே பாட்டு பாடி பாடி எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களை விடமாட்டாரு. நல்லா மூட்டை மூட்டையா தருவாரு. என்ன தருவாரு? இப்படி போயாச்சு. மேலானவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கள் உபத்திரம். நீ மேலானவே நோக்கவே இல்லை, ஆனா உபத்திரவன்னு சொல்லி ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து உபத்திரம்னு சொல்லிட்டு இருக்க. மென்டாலிட்டியே மாறி போச்சு. அந்த வசனத்தை சொல்ல காணோம். மேலானதை நோக்கினா தான் உனக்கு உபத்திரவம். எப்ப தீமை உன்னை பகைப்பாங்க? நீ உலகத்தானா இல்லாத பொழுது உன்னை உலகம் பகைக்கும். அதே முன்னால் ப்ரீவியஸ் வேர்சஸ்ல நம்ம பார்க்கிறோம். அவர்களை உலகத்திலிருந்து நீர் எனக்கு தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து தந்தபடினாலே உலகம் அவர்களை பகைக்கிறது. சரிதானா? சோ இப்படிதான் இயேசு காண்பித்திருக்கிறார். சோ இப்ப இந்த மைண்ட் செட்டுக்குள்ள வரணும். இந்த மைண்ட் செட், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அறிவினாலே பரிசுத்தம் அடையணும், சத்தியத்தினாலே பரிசுத்தம் ஆக வேண்டும். தேவ சாயலாய் கரை திரை பிழை ஒன்றும் இல்லாதவர்களாய் தமக்கு முன்பாய் நெறித்துக் கொள்ளும்படிக்கு கற்புள்ள கன்னிகையாக. ஏற்கனவே பிறந்து ஆண்டவருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் பவுல் பேசுறாரு, நான் உங்களுக்காக மிகவும் போராடுகிறேன். எதுக்கு தெரியுமா? கற்ப வேதனைப்படுகிறேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியா உங்களை நிறுத்தும்படி நான் கற்ப வேதனைப்படுகிறேன். இந்த தெய்வ சுபாவம், இந்த சபை இன்னும் பால் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க கற்புள்ள கண்ணிய. கல்யாணம் எப்பமா நடக்கும்? ஏசி ஏன் வர மாட்டாரு தெரியுமா? பொண்ணு ரெடி ஆகல. கிறிஸ்துவுக்கு ஏற்ற கற்புள்ள கண்ணியா நிக்கணும். இன்னும் சிறு பிள்ளையா இருக்கிறீங்களே, நான் உங்களுக்காய் கற்ப வேதனை பட்டுகிறேன். சபை கொஞ்சம் மெச்சூரிட்டிக்கு வரவில்லை, தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாய் வரவில்லை. ஒப்பாரி வச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒப்பாரி யாரு வைப்பா? கை சுப்புற பிள்ளை வைக்கும். கையை எடுத்தா காத்தும், உக்காந்தா காத்தும், எந்திரிச்சா காத்தும், எல்லாத்துக்கும் காத்தும். ஒப்பாரி வச்சே காலம் ஓட்டுறாங்க. சரிதானா? அப்போ இப்படிதான், அப்படி வளர்ந்தவர்களாய் புருஷர்களாய் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லி தேறினவனாய் நிறுத்தும்படி எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டாயிருக்கிறது. பவுல் அதற்காக தான் போராடுறாரு. இந்த பாரம் தேவ சபை பிள்ளைக்கு வரணும். இயேசு என்னக்காக பரிசுத்தமாக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பும் இயேசு நடந்து காண்பிச்சாரே, நான் யாருக்காக? இந்த சிறியரில் என்று சொல்லி தேவனால் மீட்கப்பட்ட ஜனத்தை இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினார். நான் எவ்விதமாய் இருக்கிறேன், நான் எவ்விதமாய் இருக்கிறேன், கற்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுல். இப்படி தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவிலே வளரல, இன்னும் பால் குடிக்கிறவர்களாய் இருந்தால், பலமான ஆகாரத்தை டைஜஸ்ட் பண்ண முடியல, ஆவியானவர் இதையெல்லாம் பொறுப்படுத்திக் கொள்வார். சரிதானா? அப்போ ஆவியானவர் இந்த சகல சத்தியத்திலையும் என்னை நடத்துங்க, எல்லாரையும் நடத்துங்க, எல்லார் மனவாட்டியை நீரா ஆயத்தப்படுத்துங்க. மணவாளன் மணவாட்டியைக்கு ஆயத்தமாய் மணவாளி இருக்கணும்.
ஆகவே நம்ம இப்படிதான் ஜெபிக்கணும். இதுக்கு ஜெபம் பண்றதுக்கு நாள் பத்தாது. எத்தனை நாள் வேணா உபவாசம் போடுங்க, பத்தாது. பாரம் இப்படி வர வேண்டும். இடைவிடாம ஜெபிக்கணும். எதுக்கு தெரியுமா? ஒன்னும் கண்ணு தெரியல, கணநித்திரின் ஆவி பிடித்தவர்களாய் இருக்கிறோம். ஆவியானவருடைய வெளிச்சத்துக்குள்ளாய் வரவில்லை. சபை பாதாளம் மேற்கொள்ள கூடாது என்றால் சபை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும். தூசியை உதறிவிட்டு வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். சியோன் குமாரத்தியை உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். தீட்டுள்ளவன் வரமாட்டான். வேதம் எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது. நம்ம அப்படி போகணும். இந்த பாரங்கள் நமக்கு வரணும். என்னடா இவர் ஜெபிக்கவே மாட்டார், இல்ல இப்படி ஜெபிச்சா நீங்க எத்தனை மணி நேரம் வேணா ஜெபிங்க, வாங்க மீட்டிங் வேணா போட்டுக்கலாம். ஒரு மனத்துக்காக ஜெபிக்கணுமா? பண்ணுவோம். இயேசுவை போல பரிசுத்தமாகணுமா? பண்ணுவோம். பாரம் இது என்னத்தையோ வரிசையா எழுதி வச்சுக்கிட்டு வசனமா பேசுறது இல்ல, ஆவியிலே. அதனாலதான் பேதுருட்ட சொல்றாரு, தம்பி ஏன் தெரியுமா நீ தூங்குன? நீ மாம்சத்திலே இருக்கிறாய். மாம்சம் உற்சாகமானது. அருவாலை எடுத்து சோல்ஜருடைய காதையை வெட்டிடுவேன். ராணுவமே வந்திருக்குது, என்ன தைரியம் தான் வெட்டுற? ஏன் தெரியுமா? மாம்சத்துல வைராக்கியம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக ஆவியில இருக்கணும். மாம்சம் தூங்கிடும். உமக்காய் ஜீவனையும் கொடுப்பேன். மாம்சம் தூங்கிடும். ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று இயேசு சொன்னார். ஏன் ஒரு மணி நேரம் விழித்திருக்க முடியல? ஆவியில இல்லை. நான் ஆவியிலே ஜெபிக்கவர்களாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்களாய் இருந்து என்னுடைய ஆவி இப்படிப்பட்ட பாரம் அடைய வேண்டும். என்னை இவர்கள் தேடுகிறார்கள். எதை தேடுகிறார்கள்? இப்பிரபஞ்சத்தை தேடுகிறார்கள். ஒரு நாள் அவர் ஒரு தேசத்தையே பெத்து போட்டுருவாரு. நம்ம அதனாலதான் சொல்லுது வேதம், என்ன சொல்லுது? விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனால் ஓடி ஓடி உழைச்சாலும் நடக்காது, இறங்குகிற தேவனாலே ஆம். அவர் நினைச்சாருன்னா ஒரு தேசத்தையே பெற்றுடுவேன். ஒரே நாளிலே ஒரு தேசத்தை பெற்றுடுவார். நமக்கு வேண்டியதெல்லாம் ஒன்று. அவர் பரிசுத்த வித்தை. ஏன் தம்மிடத்துல ஆவி அவ்வளவு இருந்தது? ஏன் ஒருவனை பெற்றார் என்றால் தேவ சந்ததியை பிறப்பிக்க வேண்டும் என்று தானே. அப்போ தெய்வ சந்ததி போக்கஸ் எல்லாமே தேவ சந்ததி. இது இது தேவனுடைய, இது அவருடைய சந்ததி, யாக்கோபு என்னும் சந்ததி. என்ன வசனம் இருக்கு? சங்கீதம் 22 கடைசியா. அது என்ன செய்யணும்? இந்த அவருடைய சந்ததியை, அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? அது ஏசாயா 22 இது யாக்கோபு என்னும் சந்ததி. பாருங்க, அவர்கள் 22ஆம் சங்கீதம் 30-31. ஒரு சந்ததி அவரை சேதிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இந்த இது யாரு பெத்து போட்டது? இயேசு பெத்த ஜனம், ஆண்டவருடைய சந்ததி. அவர்கள் அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பு. எப்படி தெரியுமா இந்த சந்ததி? நீங்களும் ஆண்டவர் சந்ததியா? பரலோகத்தாலாமே? அப்படியா? ஆமா. ஏன் தெரியுமா? அவர் தான் செஞ்சார். யார் செஞ்சாரு? அவர் தான் செஞ்சார் என்று அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அவர் தமது நீதி நிமித்தம் அவர்கள் மீது பிரியம் வைத்தார். என்ன இயேசுவுக்கு பிடிச்சிருச்சு. ஏன் தெரியுமா? அவருடைய நீதி நிமித்தம் என் மீது பிரியம் வைத்தார். அந்த சந்ததி தான் ஒரு யவன ஜனம் பிறக்கும் என்று சொல்லுகிறார். அந்த யவன ஜனம் அதற்காக தான் தேவ புத்திரர் வெளிப்பட வேண்டும் என்று சிருஷ்டிப்பே காத்துக்கிட்டு இருக்குது. எதுக்கு?
சர்வ சிருஷ்டிப்பும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுது. ஏன் தெரியுமா? தேவ சந்ததிய பார்க்கணும், தேவ புத்திரர் வெளிப்படணும்னு பாக்குது. போக்கஸே அதுதான். அல்டிமேட் கோலே, ஜபத்தின் அடித்தள பாயிண்டே அது ஒண்ணுதான், தேவ சந்ததி. அதற்காக தான் சர்வ சிருஷ்டிப்புலாம் வெயிட் பண்ணுது. எதுக்கு? தேவபுத்திரர் வெளிப்பட வேண்டும். அவர் வரும் பொழுது நாம் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அந்த சந்ததியை பார்க்கணும்னு சர்வ சிருஷ்டிப்பும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஸோ இதுதான் ஃபோக்கஸ். இதுக்கு ஜெபம் பண்ண டைம் பத்துமா? பத்தாது. இதுக்காக தான் விழித்திருக்க வேண்டும். இரவும் பகலும் விழித்திருந்து தேவ சாயலாய், தேவனால் பிறந்தவர்களாய், உலகத்தை ஜெயித்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். இந்த பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஸோ நம்ம அந்த ரூட்ல போயிட்டு இருக்கோம். எந்த ரூட்ல போக பிரயாசப்படுறோம்? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை காணட்டும். என் இயேசு போனாரு. அவர்களுக்காக அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நான் என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படித. இயேசுவை பார்த்துக்கிட்டே நடங்க. பச்சை மரத்துக்கே அப்படி பாடு. ஓகே, என்ன வெறுக்குதா உலகம்? ஓகே, பச்சை மரத்துக்கே அந்த பாடு. அதனாலதான் எபிரேயர் உங்கள் யாரை நோக்கி பார்க்க போக சொல்றாரு? எபிரேயர் 12:1 படிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இதுல பொறுமையோடு ஓட வேண்டும். அவரை நோக்கி ஓடணும். ஏன்னா அவரை பார்க்க தான் பரிசுத்தம், அவருடைய பரிசுத்தத்திலே பங்கு உண்டாகிறது. சரிதானா? கர்த்தர் நல்லவர். நம்ம இந்த பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்ம சபையை ஒப்பு கொடுப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் அவருடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை செய்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்டதானே ஒரு வெளிப்பாடுகளை அறிந்து இந்த பாதையிலே அவர்கள் நடக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார். ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணுவார். சகல சத்தியத்தின் ஊடாக தம் மனவாட்டியை போதித்து நடத்துகிறவராயிருக்கிறார்.